Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Max chapter 10 vector algebra la example sums வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். So example 13, find the angle between two vectors A and B with magnitude 1 and 2 respectively and when vector A dot vector B equal to 1. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் B வந்து 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் A வெக்டார் டாட் B வெக்டார் வந்து 1ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும், A டாட் B இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் B இன்ட்டு காஸ் டீட்டா. ஆங்கிள் கேட்டாவே வந்து நம்ம டீட்டா வந்து கண்டுபிடிப்போம். ஏ டாட் பிக்கு வேல்யூ 1ன்னு வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து 1 அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து 2 இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1 ஈக்குவல் டு 2 காஸ் டீட்டா அப்படின்னு வந்து வரும். இந்த 2வை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ 1/2 ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் காஸ் நம்மளுக்கு வந்து 1/2 வரும் அப்படின்றது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் நம்ம 10th படிச்சிருக்கோம், 11th படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃபார் என்ன காஸ் வேல்யூ 1/2 வரும் அப்படின்னு பார்க்கும்போது காஸ் π/3 ஈக்குவல் டு காஸ் டீட்டா. காஸ் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ டீட்டா வில் பி π/3. Angle between A vector and B vector is π/3. இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 13. இப்போ எக்ஸாம்பிள் 14 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 14ல் ஃபைண்ட் ஆங்கிள் டீட்டா பிட்வீன் த வெக்டார்ஸ் A அண்ட் B அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சம்மில் வந்து அவங்க மேக்னிடியூட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலாவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து இங்கேயும் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்க மேக்னிடியூட் வந்து தரல, வெறும் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வெக்டார் என்னது, I cap ப்ளஸ் J cap மைனஸ் K cap அண்ட் B வெக்டார் இஸ் I cap மைனஸ் J cap ப்ளஸ் K cap. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், A டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A மேக்னிடியூட் ஆஃப் B இன்ட்டு காஸ் டீட்டா அப்படின்னு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்னிடியூட் ஆஃப் A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் A வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இங்கே என்ன இருக்குது, I கேப்புக்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அடுத்தது வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி. ஸோ பிக்கு வந்து பார்க்கும் போது 1 ஸ்கொயர், இங்கே வந்து -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வரும். அகெயின் இங்கேயும் √3 தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ஏ டாட் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏ டாட் பி எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம், இந்த ரெண்டு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். So I cap plus J cap minus K cap into dot I cap minus J cap plus K cap வந்து வரும். ஸோ I அண்ட் I இது ரெண்டுத்தையும் தான் வந்து நம்ம இதோட கோஎஃபிஷியன்ஸை தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறுமையாக வந்து I அண்ட் I நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ I கேப்புக்கான கோஎஃபிஷியன்ட்டு வந்து என்னது 1. ஸோ 1 இங்கேயும் I டாட் I தான் வந்து பண்ணணும். ஸோ 1 டாட் 1 வந்துடும். அடுத்தது J வந்து 1 டாட் -1 டாட் 1. ஸோ அப்போ வந்து 1 -1 +1 இன்ட்டு -1 இங்கேயும் -1 இன்ட்டு +1 -1. ஸோ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ -1 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ A டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A மேக்னிடியூட் ஆஃப் B காஸ் தீட்டா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் A என்னது √3, இங்கேயும் வந்து √3 cos
தீட்டா வந்து வரும். ஏ டாட் ஏ வந்து -1. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு √3 × √3 3 ஆகிடும். ஸோ -1 = 3 cos θ அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 3யை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ அப்போ நம்மளுக்கு -1/3 = cos θ வந்து இருக்கும். θ தான் கேட்டிருக்காங்க. ஸோ θ = cos inverse of -1/3ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 15 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 15ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் வெக்டார் ஏ 5i cap - j - 3k வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வெக்டார் பிக்கு வந்து I + 3j - 5k. Then show that the vectors a vector plus b vector and a minus b are perpendicular அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0வாக வந்து இருக்கும் போது வந்து நம்ம அந்த ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து a + b வந்து என்னது அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ a வெக்டார் = 5i cap - j cap - 3k cap அண்ட் வெக்டார் b வந்து I cap + 3j cap - 5k cap வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? a + bயும் a - bயும் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர்னு எப்போ சொல்லுவோன்னா, ஏ டாட் பி பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, a + b a - b இது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, a வெக்டார் + b வெக்டார் டாட் a - b = 0 அப்படின்றது தான் வந்து நம்ம காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? a + b வெக்டார் வந்து வேணும். ஸோ a வெக்டார் + b வெக்டார் = ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆட் பண்ணும் போதும் நம்ம வந்து ஏற்கனவே அடிஷன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? வெறுமையாக வந்து ஐக்கு இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை மட்டும் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 5 + 1 i cap ப்ளஸ் இங்கே வந்து -1 + 3 j cap ப்ளஸ் -3 - 5 k capன்னு வந்து வரும். ஸோ இட் வில் பி 6i cap ப்ளஸ் 2 j cap -8 k cap. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம a - b வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ a - b, ஸோ அதே மாதிரி தான். ஸோ 5 - 1 i cap ப்ளஸ் -1 - 3 j cap ப்ளஸ் -3 மைனஸ் ஆஃப் -5 வந்து நம்மளுக்கு +5 ஆகிடும். ஸோ -5 இங்கே என்ன வரும்? k cap வந்து வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 4i cap ப்ளஸ் -4 j cap, இது வந்து -3 மைனஸ் ஆஃப் -5 வந்து +5 ஆகிடும். -3 + 5 வந்து +2 k cap. ஸோ 4i cap -4 j cap ப்ளஸ் 2 k cap வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பெர்பெண்டிகுலருக்கு a + b வெக்டார் டாட் a - b வெக்டார் வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு 0 வந்து வரணும். ஸோ a + b என்னது? 6i ப்ளஸ் 2j -8k டாட் 4i - 4j ப்ளஸ் 2k.
ஸோ அகெயின் இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் ஐ கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 6.4 வந்து வரும் ப்ளஸ் 2 into -4 plus -8 into 2. ஸோ அப்போ வந்து 24 வரும். 2 into -4 -8. இங்கே -8 into 2 வந்து -16. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 24 -24 வந்து வரும் which is equal to 0. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ரெண்டுமே நம்ம வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், ரெண்டு வெக்டாருமே வந்து டாட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு 0 வந்து வரணும். ஸோ we are getting 0. hence A vector plus B vector is perpendicular to A minus B vector. ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் 15ஓட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 16 வந்து பார்க்கலாம். Example 16, find the projection of the vector. A வெக்டாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2 + 3 + 2k அண்ட் அதே மாதிரி B வெக்டாருக்கு I + 2j + k வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து A வெக்டார் வந்து என்னது 2i + 3j + 2k அண்ட் B வெக்டாருக்கு I + 2j + k. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டார் A ஆன் த வெக்டார் B. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வரும், ஸோ வெக்டார் A ஆன் வெக்டார் B. ஸோ அப்போ A வெக்டார், அப்போது இங்கே தான் வந்து நம்மளுக்கு வெக்டார் B வந்து வரும் அண்ட் திஸ் இஸ் தி ப்ரொஜெக்ஷன். அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் A on B vector is equal to A dot B by magnitude of B. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இதுக்கு என்ன வேணும், A dot B வேணும், magnitude of Bயும் வந்து வேணும். அப்போ தான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ஸோ A dot B வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், ஐ கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 1 + 3 into 2 + 2 into 1. So it will be 2 + 6 + 2. So 2 + 4 வந்து 10. Magnitude of B find out பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே B வெக்டாருக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். 1 square + 2 square + 1 square. So it will be square root of 1 + 4 + 1 which is square root of 6. ஸோ இப்போ அப்படியே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி A dot B வந்து 10 by square root of 6 வந்து வந்திருக்கு. எப்போவுமே வந்து ஸ்கொயர் ரூட் வந்து டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா ரேஷ்னலைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸோ 10 square root of 6 by 6. 2 3 times 2 5 times. ஸோ 5 √6 by 3. இதான் வந்து projection of a vector A on B. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 17 வந்து பார்க்கலாம். Example 17ல find magnitude of A minus B if two vectors A and B are such that magnitude of A is 2, magnitude of B is 3 and A dot B is equal to 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, magnitude of A வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, B magnitude வந்து 3ன்னு வந்து கொடுத்துருக்காங்க and A dot B is 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மேக்னிடியூட் ஆஃப் A மைனஸ் B வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம் மேக்னிடியூட் ஆஃப் A மைனஸ் B. ஸோ அப்போ இங்கே வந்து எப்படி எழுதலாம்,
a vector minus b vector dot a vector minus b vector வந்து எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், a டாட் a அப்படியே நார்மலாக இன்டர் மல்டிப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ மைனஸ் வந்துடும், ஏன்னா இங்கே மைனஸ் பி இருக்குது. ஸோ அப்போ ஏ டாட் பி வெக்டார் வந்துடும். திருப்பியுமே இங்கேயும் மைனஸ் வரும், ஏன்னா இங்கே மைனஸ் பி இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏ டாட் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் எப்படி எழுதலாம், ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். மைனஸ் 2 a டாட் பி வெக்டார் எழுதலாம். அண்ட் இங்கே வந்து த ஹோல் ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போனா 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 4 வரும், ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும், விச் இஸ் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 9 வந்து நம்மளுக்கு வரும், which is 5. ஸோ திஸ் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு 5 வந்திருக்கு. அப்போது a மைனஸ் பிக்கு வந்து என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து வரும். பட் ஆனால் மேக்னிடியூட் அப்படின்றதுனால இட் வில் நாட் பி நெகட்டிவ், அதனால் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து 17th question. Example 18, if vector A is a unit vector and x minus a vector into x plus a vector is equal to 8, then find magnitude of x vector அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெக்டார் A வந்து is a யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து 1 இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது எக்ஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸை இதோட நார்மலாக நம்ம இன்டர் மல்டிப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ் இன்டூ ஏ வெக்டார் minus a vector into x vector minus a vector dot a vector equal to 8. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது x vector into x vector minus a vector dot a vector equal to 8ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், magnitude of x vector the whole square, அதே மாதிரி இங்கேயும் அதே தான், ஈக்குவல் டு 8. a வந்து யூனிட் வெக்டார் சொல்லியிருக்காங்க, அப்போ மேக்னிடியூட் ஆஃப் a வந்து 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 the whole square equal to 8. ஸோ இந்த 1 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ x வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் x வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 1. ஸோ அப்போது மேக்னிடியூட் ஆஃப் x வெக்டார் ஈக்குவல் டு 9. and magnitude of x vector is equal to plus or minus square root of 9 வரும், which is magnitude of x. ஸோ மாடுலஸ் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துப்போம், ஏன்னா மேக்னிடியூட் வந்து இட் இஸ் நாட் நெகட்டிவ். மேக்னிடியூட் அப்படின்னு வரும்போது அது நெகட்டிவ் வேல்யூ எடுக்காது. ஸோ அப்போனா வெறுமையாக பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ ப்ளஸ் 3 தான் வந்து ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 19 வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் 19 வந்து பார்க்கலாம். ஃபார் எனி டூ வெக்டர்ஸ் a and b we always have magnitude of a dot b is less than or equal to magnitude of a into magnitude of b அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது வந்து ரெண்டு இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது either when vector a is equal to 0 or vector b is equal to 0 அப்படின்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ a dot b vector will be equal to என்னது, a dot b வந்து magnitude of a magnitude of b, this will be equal to 0. ஏன்னா
நம்மளுக்கு வந்து a டாட் b வந்து நம்மளுக்கு என்ன வரும், magnitude of a magnitude of b vector into cos theta இது எல்லாமே வந்து வரும். இப்போ வந்து இங்கே வந்து மாடுலஸ் வந்திருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் டாட் b வெக்டார் எடுக்கும் போது the whole மாடுலஸ்னு வந்து வந்துடும். அப்படியுமே வந்து நம்மளுக்கு இப்போ a வெக்டார் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டாரும் ஜீரோவாக தான் வந்து இருக்கும். அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டாரும் வந்து ஜீரோவாக தான் வந்து இருக்கும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது the whole thing will become 0. அதே மாதிரி b வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் வந்து the whole thing will become 0. ஸோ இப்போது நெக்ஸ்ட் கேஸ், இது வந்து கேஸ் 1. இப்போது கேஸ் 2க்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் a இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கண்டிஷன் இருக்கும் போது இப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம், a டாட் b vector is equal to magnitude of vector a magnitude of vector b into cos theta அப்படின்னு வந்து எழுதுவோம். மாடுலஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது the whole thing will come into modulus. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது இங்கே என்ன தெரியும், cos theta ஓட வேல்யூஸ் எப்படி என்ன ரேஞ்சில் வந்து இருக்கும் நம்மளுக்கு, இட் வில் பி ஃப்ரம் -1 to 1 வந்து இருக்கும். இப்போது மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கும் போது அப்போ என்னவாயிடும், இங்கேயும் மாடுலஸ் வந்துடும், இந்த இடத்துக்கும் மாடுலஸ் வரும். ஏன்னா வெறுமையாக காஸ் தீட்டா கொண்டும் மாடுலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, இந்த பக்கம் ரெண்டுத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போது 1 லெஸ் தேன் cos theta less than or equal to 1ன்னு வரும். அப்போது இது வந்து என்னது லீஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கும் போது நம்ம 0ல இருந்து தான் வரும். ஸோ cos thetaவோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், இட் வில் பி ஃப்ரம் 0 to 1. ஸோ only for positive values. ஸோ for positive, நெகட்டிவ் வராது, positive values cos theta வந்து எந்த ரேஞ்சிலேருந்து இருக்கும், இட் வில் பி ஃப்ரம் 0 to 1 தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா மாடுலஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் cos theta will be equal to மாடுலஸ் ஆஃப் a டாட் b, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் a டாட் b பை மேக்னிடியூட் ஆஃப் a இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் b அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா இருக்கா, ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டாக்கு தான் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வரும் 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ அப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், இந்த வேல்யூ வந்து நம்ம போடலாமா. ஸோ அப்போது a dot b by magnitude of a dot magnitude of b is less than or equal to 1 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது magnitude of a dot b is less than or equal to magnitude of a dot magnitude of b. ஸோ இதுதான் வந்து அங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க and hence proved. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கேஸ் வந்து எடுத்திருக்கோம். when வெக்டார் ஏ அண்ட் இல்லை ஆர் வெக்டார் பி இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த வெக்டார்ஸோட மேக்னிடியூடும் 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே ஏ வெக்டார் 0வாக இருந்தாலும் the whole thing will become 0 அண்ட் பி வெக்டார் 0 வந்தாலும் whole thing will become 0. ஸோ இன் கேஸ் ஆஃப் நான் ஜீரோ கண்டிஷன் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா, இல்லை நாட் ஈக்குவல் டு பி வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஏ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா அப்படின்ற ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் மாடுலஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற போத் சைட்ஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும் மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இது வந்து எல்லாமே வித்தின் மாடுலஸில் வந்துடும். அண்ட் மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு, இதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன் டினாமினேட்டரில். இது டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். காஸ் தீட்டா வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஆனால் மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ வந்து என்னவாயிடும், இங்கே மட்டும் மாடுலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, இங்கேயுமே கொண்டு வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து வரும். ஸோ ஃபார் பாசிட்டிவ் வேல்யூஸ்
நம்மளுக்கு வந்து என்ன அர்த்தம் 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ காஸ் தீட்டா மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டாக்கு நம்ம இதை சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து காஸ் தீட்டா மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் 19. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 20 வந்து பார்க்கலாம். So example 20, for any two vectors A and B vector, we always have magnitude of A plus B vector is less than or equal to magnitude of A plus magnitude of B vector அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இதை வந்து அப்படியே சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஹோல் ஸ்கொயர்னு வந்து நான் போட்டுக்கிறேன். இதை வந்து எப்படி எழுதலாம், நம்ம ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இன்டூ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இதை இன்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். அப்போது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் plus a vector dot b vector plus b vector dot a vector plus b vector dot b vectorனு வரும். அப்படியே நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். இதை வந்து இதோட அதே மாதிரி இங்கே இதையும் இதோட அண்ட் இதோட மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அண்ட் இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் 2 இன்டூ ஏ டாட் பி வெக்டார்னு வந்து வரும். இது வந்து என்னது கம்யூட்டேட்டிவ். ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் ஒன்று தான். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ டாட் பி வெக்டார்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏ டாட் பின்னு வந்து இருக்குது. நான் வந்து இப்போ இதை மாடுலஸாக வந்து எடுத்துகிட்டு வரேன்னா இன்இக்வாலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ இப்போது எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இப்போ நான் வந்து -3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இட் வில் பி டெஃபினெட்லி லெஸ் தேன் 3. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் -3 அப்படின்றது வந்து என்னது, -3 வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து மாடலஸ்குள்ளே வரும்போது எல்லா நெகட்டிவ் வேல்யூவும் பாசிட்டிவாக வந்து மாறிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம வந்து 19th எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் அப்படின்றது வந்து அர்த்தம். இது வந்து நம்ம எங்கே பார்த்தோம், எக்ஸாம்பிள் 19ல் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து ஈக்குவல் டுன்னு இருக்கா. ஸோ magnitude of a plus b vector the whole square is equal to magnitude of a vector square plus magnitude of b vector square plus 2 times of a dot b vector அப்படின்னு வந்து நம்ம இதை எழுதியிருக்கோம். இதை தான் நான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஸ்டெப்பை. ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் வந்து இங்கே அப்ளை பண்ணோம்ல. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதலாம், ஸோ நம்ம இந்த கண்டிஷன் வந்து இங்கே அப்ளை பண்ணோம். என்னது, எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட். ஸோ அப்போனா இன்இக்வாலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் 2 times ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஏ டாட் பி. ஸோ ஃப்ரம் எக்ஸாம்பிள் 19 இதை வந்து நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் a vector square plus magnitude of b vector square வந்துரும் plus 2 dot magnitude of a dot magnitude of b வரும். பிகாஸ் இந்த எக்ஸாம்பிள் 19 வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ magnitude of a plus b vector the whole square is less than or equal to, இதை வந்து அப்படியே எழுதிக்கிறேன், magnitude of a vector square plus magnitude of b vector square plus 2 dot a vector dot b vector அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் எப்படி எழுதலாம்னா magnitude of a plus magnitude of b the whole square, a plus b the whole square அப்படின்னு வந்து நான் எழுதலாம். that is magnitude of a plus b the whole square வந்து
this is less than or equal to this part அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இங்கே ஸ்கொயரை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போ வந்து எனக்கு magnitude of a plus b is less than or equal to magnitude of a plus magnitude of b ன்னு வந்து வரும். So magnitude of a plus b will be less than or equal to magnitude of a plus magnitude of b ன்னு வந்து வரும். And hence proved. இப்போ next வந்து நம்ம example 21 வந்து பார்க்கலாம். So example 21ல show that the points A, B and C are collinear அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ கொலினியர்னால் இது வந்து பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எப்போ வந்து கொலினியராக இருக்கும்? ஸோ ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு வரும்போது கொலினியராக வந்து இருக்கும். தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் plus magnitude of BC vector will be equal to magnitude of AC vector இருந்துச்சுன்னா it will be collinear. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம AB வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் ஏ வந்து என்ன நல்லா இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ -2i cap + 3j cap + 5k cap and b vector is equal to I cap + 2j cap + 3k cap and C vector is equal to 7i cap minus k cap வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏபி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். x2 மைனஸ் x1 வந்து எடுத்துப்போம் நம்ம. ஸோ இதை வந்து நான் x2 y2 z2 எடுத்துக்கிறேன், இது வந்து x1 y1 z1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போனா 1 மைனஸ் ஆஃப் -2 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் அடுத்தது வந்து என்ன இருக்குது? 2 மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 3 மைனஸ் 5 கே கேப் வந்து வரும். ஸோ இட் வில் பி 1 + 2 3 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 2 கே கேப் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பிசி. ஸோ பிசி வெக்டார். ஸோ இப்போ பிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து நான் x1 y1 z1 எடுத்துக்கிறேன், இது வந்து x2, இங்கே வந்து நம்மளுக்கு y2 வந்து இங்கே வந்து x2 y2 வந்து இல்லை அண்ட் ஸோ 0ன்னு எடுத்துப்போம், z2 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 7 மைனஸ் 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 0 மைனஸ் 2 into j cap plus -1 -3 k cap வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி 6i cap minus 2 j cap minus 4 k cap வந்து வரும். அடுத்தது ஏசி வெக்டார். ஸோ ஏசி வந்து எடுத்துக்கிறோம், திருப்பியும் இது வந்து x1 y1 z1 எடுத்துக்கிறோம், இது வந்து x2 y2 z2 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 7 மைனஸ் ஆஃப் -2 இன்ட்டு ஐ கேப் வந்து வரும் ப்ளஸ் 0 மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் -1 ப்ளஸ் -5 கே கேப் வந்து வரும். ஸோ இட் வில் பி 7 + 2 which is 9 ஐ கேப் minus 3 j cap minus 6 k cap வந்து வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து என்ன வரும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு 9 + 1 + 4 வந்து வரும் which is square root of 14. அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ 36 + 4 + 16 வந்து நம்மளுக்கு வரும் which is square root of 56 வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 வந்து நான் 4 into 14 அப்படின்னு வந்து எழுதுகிறேன். அப்போ வந்து எனக்கு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ஏசி மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 the whole square ப்ளஸ் -3 whole square ப்ளஸ் -6 whole square வந்து வரும். ஸோ அப்போது இங்கே 30 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 9 ப்ளஸ் 36 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் 90 ப்ளஸ் 36 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 126. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 14 அப்படின்னு எழுதலாம், விச் இஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. ஸோ நம்ம கொலினியர்னு எடுத்துகிட்டு வரணும்னா என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏசி வெக்டார்னு வந்து வரணும். ஏபி வெக்டாருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 ப்ளஸ் பிசி வந்து 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 அண்ட் இங்கே வந்து 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. ஸோ விச் இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு magnitude of AC vector. So therefore A, B, C are collinear. ஸோ அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 21. ஸோ எக்ஸாம்பிள் 21ஓட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.